தாய்மொழி ஒன்று தான், அதை அழிக்க ஆயிரங்கரங்கள் நின்று தான். தஞ்சம் பிழைக்க வந்தவன் மொழியை தமிழ் பூர்வ கொடியை நெஞ்சில் ஏற்றுறான். தமிழனை தமிழனே கொள்ளுறான், தாய்மொழி வேஸ்ட்டுன்னு சொல்லுறான். அரிசிக்கும் பருப்புக்கும் கை ஏந்துறான், பிச்சை போடுறான்னு கூட தெரியாமல் சிரிச்சுக்கிட்டு வாங்குறான். என்ன சொல்ல ஏத சொல்ல. அந்நிய மொழியை முதல் மொழி என்கிறான், மூத்த மொழி தமிழை இழிவென்று ஒதுக்கி வைக்கிறான். நான் என்ன சொல்ல? இதை தட்டி கேட்க இங்கே ஆள் இல்லை. தமிழனுக்கு இங்கு வாழ்வில்லை. அந்நியனுக்கு பல சலுகை உண்டு, பாவப்பட்ட தமிழ் மக்களுக்கு இங்கு என்ன உண்டு? நன்றி, வணக்கம். சில ஆஃபீஸ்லலாம் இப்படி நடக்கும். ஒரு நாள் ஒருத்தவர் சாக்லேட் கொடுத்துருக்கீங்க. ஒருத்தவர் போய் கேட்டார், எதுக்கு சாக்லேட் கொடுக்குறீங்க, ஏதாச்சும் விசேஷமான. உடனே அவர் சொல்கிறாராம், பக்கத்து வீட்டுக்காரருக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்திருக்கு அப்படின்னாரு. உடனே அவர் சாக்லேட் வாங்கினவர் சொல்கிறாரு, எவ்வளோ நல்ல